வணக்க மக்களை, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? போதுண்டா சாமியா, நீங்களும் உங்கள் கட்சியும் அதிமுகவிலிருந்து தெரித்து ஓடும் முன்னாள் எம்பியா? அதிர்ச்சியில் எடப்பாடியார். வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்காத ஒரு புதிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழக மக்கள் எல்லாம் புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய மாற்றத்தை விரும்பும் விதமாகத்தான் அதற்கு வாக்களித்து தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மையை காமித்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இதில் அதிமுகவில் ஏற்படும் இந்த உட்கட்சி வாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கட்டிக்காத்த இந்த கட்சியானது பாதையில் இருந்து கட்சியெல்லாம் விலகி பிளவுபட்டுள்ளதாகவும் இதுவே தொடர் தோல்விக்கு கண்டிப்பாக மிக முக்கிய காரணமாகவும் தொண்டர்களே குற்றங்கள் எழுகின்றதா. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததை அடுத்து முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியில் இருந்து விலகி வருகிறார்களாம். இந்நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அதாவது எம்பி டாக்டர் வேணுகோபால் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதிமுகவிலிருந்து நான் முழுவதுமாக விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாண்புமிகு இதய தெய்வம் பொன்மலச் செவ்வல் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்களை கவர்ந்த தலைவராக இருந்த போதிலும் கழகமும் தொண்டர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருவரையே சார்ந்து இருந்தபொழுது கூட இந்த கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை எல்லாம் எதிரணியில் உள்ளவர்களையும் கழகத்தில் இணைத்து இயக்கத்தை வலுப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது என்னவென்றால் எம்ஜிஆர் மக்களை கவர்ந்த தலைவராக இருந்த போதிலும் கழகமும் தொண்டர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருவரை சார்ந்திருந்த பொழுது கழகத்திலிருந்து விலகிச் சென்றவர்களை எதிரணி உள்ளவர்களையும் களத்தில் இணைக்கிறார். அத்தகைய மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சீரிய தலைமையில் இயங்கி ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு காரணமாக பெற்றோரை இழந்து வாடும் அனாதையான குழந்தைகள் யாரிடம் செல்வதென்று வழி தெரியாமல் தத்தளிப்பது போல் இன்றைய தினம் நம்முடைய கழகத்தின் தொண்டர்களும் நிலை உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். அதாவது அதிமுகவின் உட்கட்சி வாரம் இவ்வாறு செயல்பட்டால் கண்டிப்பாக தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த ஜெயலலிதாவால் 1.5 கோடி தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாராளுமன்றத்தில் இந்தியாவிலே 3வது தனிப்பெரும் கட்சியாக வலிமை பெற்றது. இப்படிப்பட்ட வலுவான இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது இயக்கம் சந்தித்து வரும் தொடர் பின்னடைவுக்கு பின்னால் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக காரணிகள் உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் எடப்பாடி அவர்கள் அதாவது வேணுகோபால் முன்னாள் எம்பியான இவர் இப்பொழுது கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்த செய்திதான் அதிமுக தொண்டர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி எடப்பாடியாரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை ஒருங்கிணைந்து செயல்பட வைப்பாரா அல்லது அதிமுகவிலிருந்து அவர் போடும் கண்டிப்பாக கடும் நடவடிக்கைகளுக்கு எல்லாம் கட்டுப்படுவார் என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.